ம். ம். இருக்கா. இவன் வேற இருக்கா. பார்த்துக்கலாம். வாக்கா கலாக்கா, இன்னைக்கு என்ன இட்லியா தோசையா? நீ யோசிக்கிற பார்த்தா மொத்த கடையை கேட்ப போலயே. ஒரு நாள் வீட்ல இருந்து கேசரி கல்லு டியூன் பாக்ஸ்ல கொடுத்தேன். அது உள்ள இருக்குது, போய் எடுத்துன்னு வா போ. யார்கிட்ட கொடுத்தீங்க? உன் வள்ளியம்மா கிட்ட தான்டா. சரி சரி, எடுத்துட்டு வரேன். அதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைய ஏமாத்தி எதுவும் வாங்கிட்டு போயிடாதீங்க. போடா, பெரிய சிபிஐ ஆபீசர் இவரு. வர்றது சாப்பாடு எடுக்க சமுத்திரக்கனி மாதிரி பேச்சு வா. வருது. மகா, ஆ சொல்லுங்கக்கா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? பேசலாமே, சொல்லுங்க. உன் அத்தை உங்ககிட்ட என்ன சொல்லி கூட்டு வந்தா? துணைக்கு ஆள் இல்ல, கொஞ்ச நாள் இருந்துட்டு போன அழைச்சிட்டு வந்தாங்க. அது மட்டும்தானா? ஆ ஆமா, ஏன் என்னாச்சு? உன் மாமா கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு தெரியுமா? ஆ தெரியுமே. நீ இங்க வந்திருக்க கூடாது. ஏன்? நீ இங்க வந்ததுனால சில பிரச்சனைகள் வரும். பிரச்சனையா? என்னால என்ன பிரச்சனை? உன் கல்யாணம் நின்னதுக்கு ஒரு வகையில தமிழும் காரணம். தமிழை நீ பார்க்கும்போதெல்லாம் உனக்கு கோபம் வரும். அதோட உன் மாமாவோட தமிழை பார்க்கும்போதெல்லாம் இன்னும் கோபம் அதிகமா வரும். அதனாலேயே பிரச்சனைகள் நிறைய வரும். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவங்கள பிரிக்கிறதுக்கே வந்த மாதிரி இருக்கா? எனக்கு ஒரு வேலை இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை நீ புரிஞ்சுக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சு நடந்துக்கோ. நான் வரேன். டிப்பனே இல்லை, எங்கே போச்சாங்கன்னு தெரியலையே. போயிட்டாங்களா? ஹம். மகா, நீ எப்படி உட்காந்துருக்க? ஓ, உன்னே ஏமாத்திட்டு போயிட்டாங்களா? இல்ல, அந்த அக்கா பாட்டு வந்தாங்க, ஏதோ பேசினாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே போயிட்டாங்க. அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இட்லி கடை உங்க பிரேக் டைம் என்டர்டைன்மெண்ட் சேனலில் காண தவறாதீர்கள்.